அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலாவிடம் நம்மளுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி வேணும், நமக்கு குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கணும், சந்ததிகள் பெருகணும், அல்லாஹு தாலா கொடுத்த அருட்கொடையில் நமக்கு பர்க்கத் கிடைக்கணும், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் கிடைக்கணும். இதுதானே அல்லாஹ்விடம் நாம் அனுதினமும் துவா கேட்கிறோம். ஏன் எத்தனையோ பேர் என்னிடமே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைம்மா, நீங்கள் துவா செய்யுங்க, எங்களுக்கு அதிக கடனாக ஆகிவிட்டது, எங்கள் பொருளாதாரத்துக்காக துவா செய்யுங்கன்னு எத்தனையோ பேர் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த துவாவானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்விடம் செய்த துவா இது. இந்த துவாவின் பர்க்கத்தினால் அவருக்கு என்னென்ன இவ்வுலகிலேயே கிடைத்தது என்பதை நீங்கள் அறிந்தால், இந்த துவாவை நீங்கள் அனிதினமும் எப்பொழுது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பீர்கள். இதை படித்தால் இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தாலா உடைய கருணையால் அத்தனை துவாவும் கபூலாகும். இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த சமயம் அவருக்கு 10 வயசு தான் அவருக்கு. அவருடைய அம்மா உம்மு சுலைம் என்பவங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இந்த பையனை பணிவிடைக்காக உங்களுடைய வேலைக்கு செய்வதற்காக நீங்கள் இவனை வச்சுக்கோங்க, உங்களோடையே வைத்து கொள்ளுங்கன்னு அப்படின்ட்டு சொல்லி கொண்டாந்து கொடுறாங்க. பாருங்கள், ஒரு குழந்தைய கொண்டாந்து 10 வயசு குழந்தைய கொண்டாந்து நமது நபிகளிடம், அதுவும் மாமனிதர் அவர்கிட்ட விடணும்னா அந்த பையனுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கும், அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு எப்படி தர்பியத் கொடுத்துருப்பாங்க, அப்படி கொடுத்தால்தானே நம்ம போய் பொறுப்பாக ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்க முடியும். அதுவும் பாருங்கள், 10 வருஷம் அவங்க அம்மா அவ்வளோ நல்லா வளர்த்ததாங்க. அதுக்கப்புறம் அவர் போய் சேர்ந்த இடம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அவருக்கு ஒரு நிழலாகவே அவருக்கு எல்லா பணிவிடையும் செய்வார். எது அவர் சொன்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது உடனே நிவர்த்தி செய்வார். அவருக்கு கூடையே இருந்தார். நமஸ் படிக்கும்பொழுது சரி, ஏதாவது போருக்கு சென்றாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு நபிகளுக்கு வஹி இறங்கினால் அதை மற்றவர்களிடத்தில் போய் கொண்டு சேர்ப்பதாகட்டும் சரி, எல்லாத்தையும் அவர் கூடயே இருந்தார். அவர் கூட இருந்ததால் அல்லாஹ் தாலாவுடைய கருணையும் அவருக்கு கிடைத்தது. அவங்க அம்மா அவங்க நபிகளிடம் ஒப்படைக்கும் பொழுது, இந்த குட்டி ஹாதிம்னா பணிவிடை செய்கிற வேலையாள்ன்ட்டு அர்த்தம், நான் என்னுடைய பையனுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வ வலதி வ பாரிக்லி ஃபீமா ஆத்தை தனி அப்படின்ட்டு துவா செய்கிறாங்க. அப்படின்னா என்ன பொருள்? யா அல்லாஹ், இவருடைய பொருளாதாரத்தில் அதிகப்படுத்து, இவருக்கு குழந்தை பாக்கியத்தை சந்ததிகளை அதிகமாக்கி கொடு, நீ என்னென்ன அருள்கள் கொடுத்தாயோ அதில் அவருக்கு பர்க்கத்தை கொடு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே துவா கேட்ட பிற்பாடி அல்லாஹு தாலா கபூல் செய்யாமல் இருப்பானா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த துவாவை கிடைத்த பிற்பாடி அவர் எத்தனை செல்வந்தர் என்றால் அவரே சொல்லியிருக்கிறாராமா, வல்லாஹி என்னுடைய செல்வம் மிகவும் அதிகமாக, என்கிட்ட காசு மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த மதினாவிலேயே செல்வந்தராக அவர் வாழ்ந்தார். அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருடம் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிற்பாடியும் 82 வயசு அதிகமாக அவர் வாழ்ந்து அதற்கப்புறம் தான் அவர் இறந்தார். அப்படி நீண்ட ஆயுளும் அவருக்கு கிடைத்தது. அவருக்கு பர்க்கத் எப்படிப்பட்ட பர்க்கத் கிடைச்சதுன்னா, அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டம் எல்லாருக்கும் தோட்டம் இருந்தால் ஒரு தடவை தான் விளைச்சலாகி ஒரு அறுவடை தான் நம்ம செய்வோம். ஆனால் அவருடைய தோட்டத்தில் 2 அறுவடை, 2 விளைச்சல்களை அவரை பார்த்து நல்ல விளைச்சலால் நல்ல அவர் பணம் ஜாஸ்தி, அவருடைய பணம் அதிகரித்து இருந்தது. இந்த துவாவை அனுதினமும் அவர் பெற்றதால் எல்லா நிலவும் அவருக்கு கிடைத்தது. நீண்ட ஆயுள் கிடைத்தது, செல்வம் கிடைத்தது, குழந்தைகளும் எண்ணி பார்க்க முடியாத அளவு 80 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். அதற்கப்புறம் அவங்களுக்கு பேரன் பேத்திங்கள்லாம் பார்த்தா
100, 120 பேர் அவங்களது மட்டும், அவங்க வீட்டு பிள்ளைங்க மட்டும் 100, 120 பேர் இருந்தாங்களாமா. அப்ப பாருங்க, அவங்க சந்ததிகள் வந்து எவ்வளோ இருந்தது. இந்த துவாவை வந்து நீங்கள் அனுதினமும் எப்பொழுதுனாலும் சரி, தரூத் படித்துவிட்டு இந்த துவாவை நீங்கள் கேளுங்கள். அல்லாஹு தாலா அவசியம் கபூல் செய்வான். இந்த துவாவை பெற்ற இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்ததால், நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிற்பாடியும் அவர் வாழ்ந்த கடைசி சஹாபி அவர்தான். நிறைய ஹதீஸுகள், எத்தனை ஹதீஸுன்னா 2286 ஹதீஸுகள் அவர் வெளியே அவருடைய நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குகளையும் அவருடைய நற்பண்புகளையும் அவர் வந்து எல்லா மக்களுக்கும் சொன்னாருங்கிறது புகாரி ஹதீஸில் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதனால் இந்த துவாவை நீங்கள் அனுதினமும் படிங்கள். யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்கள் குழந்தையை செல்வம் பெறுவார்கள். யாருக்கு செல்வம் இல்லையோ அவர்கள் நீங்கள் எதிர்பாராத விதமாக உங்களுடைய பணமாகட்டும், உங்கள் செல்வமாகட்டும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன அருட்கொடைகள் கொடுத்தானோ அல்லாஹு தாலா, அது கல்வி ஞானமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், எந்த ஒரு அருட்கொடை, எல்லாம் அருட்கொடை தான். அத்தனை அருட்கொடையிலும் அல்லாஹு தாலா பர்க்கத் தருவான் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.